வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வருடைய மந்திர எந்திர முறையும் பூஜை வழிபாடுகளையும் தான் நம்ம பார்க்க போறோங்க. இதுக்கு நம்ம என்ன ஒரு சிறப்பான விஷயங்கள்னா, இந்த அம்மனை வச்சு நம்ம அருள் வாக்கு சொல்லலாம். நடந்த காலம், நிகழ்காலம், கடந்த காலம் அனைத்தையுமே நம்ம பார்த்து சொல்லலாங்க. அதி அற்புதமா இந்த அம்மனாகப்பட்டவங்க இந்த வாக்கு சொல்ற விஷயங்களுக்கு நம்மளுக்கு அருள் புரிவாங்க. இந்த அம்மனை நம்ம மேல அருளாடி குறி சொல்லுதுன்னா அது நம்மளுக்கு ஒரு மகிமையான விஷயங்க. சரிங்களா? இந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம அநேகமான ஒரு புண்ணியமாகப்படுதல் பண்ணியிருக்கணும். தெய்வங்களோட அருளாகப்படுறது நம்ம மேல இறங்கி அடுத்து நம்ம குறி சொல்றோம்னாக்கா அது ஒரு மகிமையான விஷயங்கள் நம்மளுக்கு புண்ணிய செஞ்சவங்களா நம்ம இருப்போங்க. ஆனால் தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மளுக்கு அமையுது. இந்த அம்மனை வச்சு வழிபாடு செய்யறதுன்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாகப்படுறது கிடையாதுங்க. இந்த அம்மனுக்கு ரொம்ப கண்ணியமான ஒரு விஷயங்களா இருக்கணுங்க. நம்ம ரொம்ப கண்ணியமா இருக்கணும். மனசு சுத்தம், உடல் சுத்தமாகப்பட்டது இருக்கணும். இந்த வீட்டு சமாச்சாரங்கள்ல நம்ம ஈடுபடுறத முழுமையா தவிர்க்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம அது விலகி இருக்கணும். தவிர்க்க முடியாத சூழலுக்கு நம்ம கலந்துக்கிறது தப்பு கிடையாதுங்க. நம்மளுக்கு அதிக சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்கு போய் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம அம்மனுக்கு இழிவுபடுத்துற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. தவிர்க்க முடியாத சூழலா இருந்தா நம்ம கலந்துக்கிறது தப்பு கிடையாது. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை போய் நம்ம கலந்துக்கிட்டு பண்றது மகா கோடி தப்பு. அதை தான் சொல்ல வரேன். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த அம்மனுக்கிட்ட நம்ம பேய் ஓட்டலாங்க. பேய் ஓட்டலாம். யாவபள்ளி சூழ்நிலை நம்ம விளக்கலாம். பெரும்பாலும் மலையனூருக்கு நம்ம போயிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தனியாக பூஜைகள் எதுவும் பண்ண தேவையில்லைங்க. இந்த அம்மனை உட்புறமான இந்த மலையனூர் எல்லை இருக்கு இல்லையா, அந்த மலையனூர் எல்லையில போயிட்டு அந்த அம்மனை ஒரு முறை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. அந்த அம்மனோட அந்த குளம் இருக்கு இல்லையா, ஏரி இருக்கு இல்லையா, அந்த ஏரியில போயிட்டு நம்ம குளிச்சுட்டு அம்மனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அம்மன் படிப்படியா குறைச்சிடுவாங்க. நம்மளோட வேண்டுதல் மூலியமா அனைத்துமே குறைச்சி வச்சிருவாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சமாகப்பட்டது இந்த அம்மனுக்கு இருக்குதுங்க. இந்த அம்மனை வழிபாடு செய்யறது எப்படின்னாக்க, இப்போ ஒரு சித்தியாகப்படுத்தி எடுக்கணும் இந்த அம்மனை. அதாவது இந்த அம்மனுக்கு எந்த ஒரு தீங்கான விஷயங்களும் நீங்க பண்ண போவீங்க. இந்த அம்மனை வச்சு நல்லதே நினைங்க, நல்லதே பண்ணுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஒரு அமாவாசை நாளாக தேர்ந்தெடுத்துக்குங்க. அம்மன் அமாவாசையில தான் நம்ம துடிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப துடிப்பா அம்மனாகப்படுறது, அமாவாசையாகப்படுறது அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான நாளுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? இந்த அமாவாசையில அம்மனுக்கு நீங்க இரவு நேரத்தில் வரக்கூடிய அமாவாசையை பார்த்து அம்மனுக்கு நீங்க பூஜையை ஆரம்பிச்சுக்கிட்டு அம்மனுக்கு கருவாட்டு குழம்பு, நெத்திலி கருவாட்டு குழம்பு. சரியா? அதுக்கடுத்து மீன், பொரிச்ச மீன், நெத்திலி மீன் பொரிச்சு வைங்க. பொரிச்சு வைக்கணும். ஒரு வாழை இலை விரிச்சு அந்த அதாவது அம்மனுக்கு கலசம் கட்டிக்குங்க. கலசம் கட்டுறது எப்படின்னதுன்றத மாரியம்மனோட சித்தி விஷயங்கள் போட்டிருப்பேன்ல, மாரியம்மன் உபாசனை விஷயத்தையும் கலசம் கட்டுறது எப்படின்னு போட்டிருப்பேன். அதை தெரியாதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கலசம் கட்டி கலசத்துக்கு முன்ன ஒரு விளக்கு வச்சு, விளக்கு முன்ன வாழை இலை விரிச்சு, வாழை இலையில நெத்திலி மீன் குழம்பு, அதாவது நெத்திலி கருவாட்டு குழம்பு, வெண்பொங்கல், நெத்திலி கருவாட்டு குழம்பு, நெத்திலி மீன் பொரியல் பொரிச்சு வைக்கணும். பொரிச்சு வச்சுட்டு ஒரு இலையில அவுள் பொறி கடையில் போட்டுக்கங்க. இன்னொரு இலையில வாழை பலா, இந்த பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் இதை படையில வச்சுக்கோங்க. படையில வச்சுக்கிட்டு அம்மனுக்கு நாட்டுக்கோழி முட்டை இருக்கு இல்லையா, நாட்டுக்கோழி முட்டையை வேக வச்சு ஒரு 21 முட்டை நல்லா வேக வச்சு அம்மனுக்கு அந்த வெண்பொங்கல் கூட வச்சிருங்க. வெண்பொங்கல் கூட வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த விஷயங்களெல்லாம் நல்லா நரக்கா இருக்கணும். பூஜை முடிவு வரைக்கும் கற்பூரமாகப்படுது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஊதுபத்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். சாம்பிராணி வாடையும் நல்லா கமகமன்னு வீட்டுக்குள்ள நல்லா நிறைஞ்சு இருக்கணும். அம்மனுக்கு கலசம் ஜோடிச்சு கலசத்துக்கு 3 விதமான பூக்கள், சிகப்பு, மஞ்சள், வெள்ளை, இந்த பூவால கரகத்தை நீங்க அலங்காரம் செஞ்சிருக்கணும். அம்மனோட சிலையோ அல்லது போட்டோவோ இருந்துச்சுனாக்கா அதுல எலுமிச்சை பழ மாலையாகப்படுத்து போட்டுக்குங்க. படையிலையும் கொஞ்சம் போல வேப்பலை, படையல் போட்டிருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் போல வேப்பலை,
ஒரு எலுமிச்சை பழம், குங்குமம், மஞ்சள், குங்குமம், விபூதி, இந்த மாதிரி பொருட்களை வந்து அம்மாவோட முன்ன வந்து வச்சிருங்க. வேப்பலை, மஞ்சள், குங்குமம், விபூதி இந்த மாதிரி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு பழ வகை, இப்போ நான் சொன்னது 3 பழ வகை விட்டுட்டு ஆரஞ்சு, ஆப்பிள், மாதுளை, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஒரு 1/4 கேஜி அல்லது ஒரு 1/2 கேஜி, அதாவது ஒவ்வொரு பழம் அது வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இந்த கார நல்ல காரமாக இருக்கக்கூடிய பதார்த்தம், மிக்சரு, இந்த முறுக்கு, அப்புறம் இந்த நிப்பட்டு, தட்டுவடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கடுத்து இந்த இனிப்பு பொருட்கள், லட்டு, ஜாங்கிரி, பூந்தி, இந்த மாதிரி இனிப்பாக இருக்கக்கூடியதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த போண்டா, பஜ்ஜி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அம்மனுக்கு வந்து படையலாக வந்து வச்சுக்கோங்க. பாயாசம், பால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் படையலாக வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து வேற இந்த கோழிக்கறி, ஆட்டுக்கறியெல்லாம் போடலாமான்னு கேட்டாக்க அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். சரியா? இந்த முட்டை, கருவாட்டு குழம்பு, மீனையும் வந்து அம்மனுக்கு வந்து போதுமானதுங்க. ஆட்டுக்கறி, கோழிக்கறி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். சரியா? அதுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வேற முறையாகப்பட்டது இருக்கு. அதை போக உங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. எப்படி என்ன இதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் படையலில் கோழிக்கறி, ஆட்டுக்கறியில் சேர்க்க வேண்டாம். அதை விட்டுக்குங்க. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் ஒரு யந்திரமாகப்பட்டது காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த யந்திரத்தை வந்து ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அது சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி பிராண பிரதிஷ்டையாகப்பட்டது நீங்கள் எல்லாம் ஜெபிச்சுட்டு ஒரு தாம்பழத்தட்டில் விபூதி பரப்பி, விபூதி முன்னே நீங்கள் விபூதி மேலே இந்த யந்திரத்தை வந்து வச்சுக்கிங்க. கிழக்க பார்த்து இருக்கணும். தெய்வமாகப்பட்டது தெய்வத்துக்கு போடக்கூடிய படையிலும் தெய்வமும் கலசமும் வந்து கிழக்க பார்த்துருக்கு. நீங்கள் வடக்கு நோக்கி உட்கார்ந்து அம்மனை வந்து மனசார வேண்டி இந்த அரளிப்பூ, இந்த தும்பைப்பூன்னு சொல்றீங்க, தும்பைப்பூல மல்லிகைப்பூ கூட எடுத்துங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்காதுங்க. சரியா? அதனால நீங்க மல்லிகைப்பூவே எடுத்துக்கங்க. மல்லிகைப்பூ கொஞ்சமா ஒவ்வொரு மல்லியா வந்து எடுத்து இந்த அம்மாவோட மூல மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த இப்போ ஸ்க்ரீன்ல வந்து கொடுத்துருப்ப பாருங்க, வரும் பாருங்க மந்திரம். அந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு நாள் வீதம் 1008 உருக்கள், 40 நாட்கள் விரதம் இருந்து 1008 உருக்கள் ஆகப்பட்டது நீங்க இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணும். ஜபிச்சு எடுத்து 48வது நாள் இங்கே இந்த எந்திரத்துக்கு எலுமிச்சை பழ காவு கொடுத்து இந்த எந்திரத்துக்கு பின்னால் ஒரு ரூபாய் காயின் வச்சு ஃப்ரேம் போட்டு உங்களோட பூஜை அறையில் வந்து அம்மாவோட சிலையாக இருந்தாலும் அல்லது ஃபோட்டோவாக இருந்தாலும் ஃபோட்டோ பக்கத்தில் இந்த அம்மனை இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தினந்தோறும் ஒரு நாளில் சித்தி பண்ணி ஆனதுக்கப்புறம் 21 உருக்கள் தினந்தோறும் வந்து காலை 21 உருக்கள், மாலை 21 உருக்கள் அம்மனுக்கு வந்து அதிகாலையில் ஏஞ்சி பூஜை ஆகப்பட்டது போடணும். இரவு நேரத்தில் ஒரு 11 மணி அல்லது ஒரு 12 மணிக்குன்னு வச்சுக்கிங்களேன். 12 மணிக்கு மேலே இரவு நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணால் பூஜை பண்ணிட்டு இந்த 21 முறை மந்திரத்தை வந்து இப்போ ஜெபிக்கணும். பூஜை பண்ணும்போது எல்லாம் அம்மனுக்கு படையில் போடணுமான்னா நீங்கள் பூஜை ஆரம்பிக்கும் போது மட்டும்தான், சித்தி பண்ணக்கூடிய காலங்களில் பூஜை ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அந்த முதல் நாள் வந்து இந்த மாதிரி படையில் போட்டுக்குங்க. மிச்ச நாள் வந்து உங்களால் முடிஞ்சது அவள் பொருள் கடையில் விஷயங்கள் வெத்தலை பார்க்க பலம்பத்தி சூடத்தோட பார்த்து நிப்பாட்டிங்க. அதுக்கப்புறம் பூஜை முடிகிற நாள் அன்னைக்கு 48வது நாள் அன்னைக்கு படையில் போட்டு அம்மனை வந்து மந்திர உபாசனையாகப்படுத்து பண்ணி முடிச்சு இங்கே பூஜை வந்து முடிச்சுக்கிங்க. பூஜை முடிச்சுக்கிட்டு எரிஞ்சு பிள்ளைக்காக கொடுத்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிங்க எந்திரத்துக்கு. வச்சுக்கிட்டு தினந்தோறும் பூஜை முடிச்சு ஆனதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து ஒரு 5 மணிக்குள்ள இந்த அம்மனுக்கு நீங்கள் காலை பூஜை ஆகப்பட்டது கொடுக்க பாருங்க. திருப்பி மாலை பூஜை ஒரு 12 மணிக்கு மாலை பூஜை ஆகப்பட்டது கொடுக்க பாருங்க. தினந்தோறும் அம்மனுக்கு நீங்கள் பூஜை பண்ண போதெல்லாம் காவு விஷயம் ஆகப்படுறது கொடுக்கணுங்க. எலிஞ்சு பழ காவு கொடுக்குங்க. தினந்தோறும் ஒரு எலிஞ்சு பழத்தை வந்து 2 அறுத்து அம்மனுக்கு வந்து 2 சிகப்பு தடவை 2 பக்கமும் வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு நீங்கள் எப்பவுமே நார்மலாக பண்ணுற மாதிரி அவள் பொற தினந்தோறும் அவள் பொறி கடையில் போடணுமானாக்க வெள்ளி செவ்வாயில் போடுங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த மாதிரி படையல் விஷயம் ஆகப்படுறது நீங்கள் போட்டுக்குங்க. உங்களால் முடிஞ்சால் தினந்தோறும் அவள் பொறி கடையில் வச்சு உங்களுக்கு பூஜை பண்ண முடியும்னா தாராளமாக வச்சு பூஜை பண்ணிங்க, தப்பு கிடையாதுங்க. சரிங்களா? இந்த அம்மனுக்கு உண்டான மூல மந்திரம் என்னன்னாக்க இப்போ பாருங்க, நான் ஜபிச்சிருக்கேன் பாருங்க, சொல்லியிருக்கேன் பாருங்க. அறிவோம் அங்காள பரமேஸ்வரி கபாலி சூலி ரணபத்ரகாளி சர்வ மோகினி வைரவி நீலி எனக்கருள்வாய் அங்காளம்மா என் மனதில் வருக வருக மந்திர சித்தி
காரிய சித்தி வாக்கு பலிதம் தருக தருக சிவாய நம ஸ்வாகா. அறிவோம் அங்காள பரமேஸ்வரி கபாலி சூலி ரணபத்ரகாளி சர்வ மோகினி வைரவி நீலி எனக்கருள்வாய் அங்காளம்மா என் மனதில் வருக வருக. மந்திர சித்தி காரிய சித்தி வாக்கு பலிதம் தருக தருக சிவாய நம ஸ்வாகா. இது தாங்க அம்மனுக்கு உண்டான மூல மந்திரம். இதுதான். இந்த மந்திரத்தை நீங்க நல்ல முறை ஜெபிச்சுட்டே வாங்க. அம்மனாகப்பட்டவங்க இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க மேல அருளாடி வருவாங்க. மேற்கொண்டு இந்த வாக்கு சித்தி வாக்கு பலிதம் காரிய சித்தி இப்போ நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு போனோம், அந்த காரியத்துல ஜெயமாகக்கூடியது. அதுக்கு அடுத்து ஒருத்தவங்களை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு அம்மனாகப்பட்டது அருளாடி தான் குறி சொல்லணும்னு கிடையாது. ஒருத்தவங்க ஒரு 10 நிமிஷம் அவங்கள பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, இது என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதையும் நீங்க ஒரு 10 நிமிஷம் அவங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்காக மனசுல தோணும். மனசு தோணக்கூடிய விஷயங்கள் சம்டைம் கண்ணு மூடி இருந்தாலும் ஒரு திரைப்படம் மாதிரி உங்களுக்கு காட்சிகளாகப்பட்டது கொடுக்குங்க. சரிங்களா? அந்த மாதிரி காட்சி இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டும். அதை நீங்க அவங்ககிட்ட சொன்னாலும் சரி, நீங்க சொல்லாம இருந்தாலும் சரி. இப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாகப்பட்டது வருது, அது எப்படி சொல்லான்றதா நீங்க தயங்காதீங்க. இந்த மாதிரி பிரச்சனையாகப்பட்டது வருது, இந்த மாதிரி பிரச்சனையாகப்பட்டது வரது காட்டுது, அதான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கு போன கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணி கேட்டாலும் அவங்க விருப்பம், கேட்காவிட்டாலும் அவங்க விருப்பம். உங்களுக்கு தோணக்கூடிய விஷயத்த தைரியமா சொல்லிடுங்க. யாரும் நம்ம ஒன்றும் பயில போறது கிடையாது. நீங்க அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்க மனசு இந்த மாதிரி பிரச்சனையாகப்பட்டது வரும்னு தோணுதா, மனசுக்கு தோணுதா, அதை அம்மனை காட்டக்கூடிய ஒரு அருள் வாக்கு மகிமை கொண்ட காரியங்கள் தான். அதனால நீங்க பயப்படாம சொல்லிடுங்க. அவங்க என்னவோ நினைச்சிட்டு போட்டோம் பண்ணட்டும். ஆனா பட்டாதான் தெரியும் சில பேருக்குன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம சொல்லக்கூடிய காரியங்களை அவங்க உதாசனப்படுத்தி அவங்க விட்டுட்டு போனாலும் அந்த காரியம் நடந்து ஆனதுக்கு அப்புறம் நம்ம நம்புவாங்க. ஆட்கள் நம்பணும்னாக்க நம்மளுக்கு மனசுக்குள்ள தோணக்கூடிய காரியங்களை பயப்படாம அப்படியே சொல்லிடணும். சொல்லிட்டீங்கன்னாக்கா அந்த காரியம் அப்படி நடந்துச்சுனாக்கா அப்போ உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அம்பால உங்கள்கிட்ட பேசுறா, நீங்க சொல்லக்கூடிய காரியங்களை படுத்து பழிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை நம்ப ஆரம்பிக்குவாங்க. நீங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் இந்த மாதிரி ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னாலும் அவங்க நம்புவாங்க. கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா அதுல தப்பிச்சு எப்படி நம்ம வெளியே வர்றதுன்றத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுல மீண்டு வர்றதுக்குன்னு வழி என்ன ஏதுன்றத கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சரியா? அதனால எந்த ஒரு காரியங்கள் தோணாலும் நீங்க பயப்படாதீங்க. எல்லா அம்மனோட அருள் வாக்கு விஷயங்களாகப்படுத்தா நம்ம மனசுக்குள்ள தோணக்கூடியது. அதனால இதுக்கு இந்த மாதிரி காரியங்கள்லாம் தோணுச்சுன்னா மனசுக்குள்ள பயப்படாம பளிச்சுன்னு சொல்லிடுங்க. வரத அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மள பூஜாரிகளாகப்பட்டவங்கள ஒரு காமெடியனை தான் கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க ஆளுங்க. அதை பத்தி நம்ம இது பண்ணா தெய்வத்துக்கு தெரியும் நம்ம பக்தியா இருக்கிறோமா என்ன ஏது தெய்வம் நம்ம கூட பேசுதான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், தெய்வத்துக்கு தெரியும் நம்மளை பத்தி. அதனால யாருக்கும் நீங்க பண்ணாதீங்க. ஒரு காமெடினா தான் பார்ப்பாங்க. அதை உதாசீனப்படுத்துவாங்க, செய்வாங்க, பிடிப்பாங்க. அதை ஒன்று நீங்கள் ஒரு பிரச்சனை ஆபத்துனா தான் நம்மளை தேடி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுக்கும் அம்மா நம்ம வழிபாடு செய்ய 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 நம்மளுக்கு பேரும் புகழும் வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த காரியங்கள் நீங்கள் இடைவிடாமல் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையாகப்பட்டது வருதுன்னாக்க என்ன செய்றீங்கன்னா, இப்போ இந்த மூல மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சு இந்த அம்மாவோட எந்திரம் காட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த எந்திரத்தை வரைஞ்சி அது கீழே அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை விலகணும்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதிட்டு இந்த அம்மனுக்கு படையலாகப்பட்டது போட்டு, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அம்மனுக்கு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படையலாகப்பட்டது போட்டு அமாவாசை டைமில் போட்டு அவங்களுக்கு உண்டான பிரச்சனையாகப்பட்டது தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அவங்களுக்கு நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அம்மாவோட மூல மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கணும். அதாவது வாக்குப்படிதம் காரிய சித்தின்னு சொல்றதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அவங்கப்பட்டது விலகணுன்றதை நம்ம சேர்த்து போட்டு ஜெபிச்சு நம்ம மந்திரங்களை முடிச்சுக்கிட்டோம்னாக்க ஒரு பிரச்சனையாகப்பட தீரணும்னாக்க ஒரு 1008 உருக்கள், ஒரு நாள் வீதம் ஒரு 108 உருக்கள் 11 நாள் விரதம் இருந்து இவங்களுக்கு 11 நாட்கள் பூஜை ஆகப்பட்டது நீங்கள் பண்ணி ஒரு 4 வீதம் 108 உருக்கள் 11 நாட்கள் 108 உருக்கள் நீங்கள் 1108 உருக்கள் ஆகப்பட்டது நீங்கள் ஜபிச்சிங்கனாவே போதுங்க. ஒரு நாளைக்கு 1008 உருக்கள்னா 11 நாளைக்கு எவ்வளோ வருது பாருங்க. பார்த்து
அந்த 11 நாள் நீங்கள் விரதம் இவங்களுக்கோசம் நீங்கள் விரதம் இருந்து கொஞ்சம் போல் உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் இந்த பூஜைக்கு உண்டான தொகைகள் என்ன ஏதுன்றது உங்களுக்கு பூஜைக்கு உண்டான செலவுக்கு வந்து உங்களுக்கு தான் தெரியும், என்னென்ன வாங்குறீங்க செய்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். அது உண்டான மாதிரி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து அவங்ககிட்ட வந்து சொல்லிக்கிங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சம்பளம் தேவை இல்லையா, ஆனால் கொஞ்சம் போல் அவங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க, அதனால் அவங்ககிட்ட அதிகமாக வாங்குறது நல்லதாக இருக்காது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பூஜைக்கு உண்டானதை மட்டும் வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் காரியம் நடந்தது ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களா வந்து மனசு சந்தோஷப்பட்டு எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுங்க செய்யுங்க சொல்லுங்கள். அவங்களா காரியமாகப்பட்டு நடந்துச்சுன்னா உங்களுக்கு மனசு சந்தோஷத்தோட ஏதோ ஒரு நிறக்கா உங்களுக்கு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அளவுக்கு அவங்க வந்து பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் அதிகமாக பணமாக விஷயங்களாகப்பட்டது வாங்க போகாதீங்க. எல்லா ஆட்களாகப்பட்டது பட்டவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். சரியா? இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களாகப்பட்டதை நீங்கள் பின்பற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக அவங்கள உங்கள்கிட்ட தேடி வரவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி பிரச்சனையாகப்பட்டது சரியாகவும் அம்மனாகப்பட்டவங்க உங்கள்கிட்ட நல்லா சக்தியோட அம்மாவோட சக்தி வந்து கொடுத்து உங்களுக்கு வாக்குப்படிதமும் காரிய சித்தியும் இந்த மந்திர எந்திர ஜபங்கள்லையும் வந்து அம்மனாகப்பட்டவங்க உங்களுக்கு வெற்றியாகப்பட்டது கொடுப்பா. சரிங்களா? வெற்றியாகப்பட்டது கொடுப்பாங்க. நீங்கள் இதை வச்சு ஒரு துர்விஷயங்களை வந்து அசம்பாவிதங்கள் ஏற்படுற அளவுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க. அம்மனை வச்சு நல்ல மாதிரி வழிபாடு செஞ்சு 4 பேருக்கு நல்லதே பண்ணணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். அம்மனாகப்பட்ட விரைவிலே உங்கள்கிட்ட வந்துடுவா. நீங்கள் நினச்ச காரியங்களையும் வந்து நடத்தி கொடுப்பா. உங்களுக்கு என்ன தேவைன்றது தெய்வங்களுக்கு தெரியும், தெய்வங்களாகப்பட்டது நடத்தி கொடுக்கும். அதனால் அதர்ம காரியத்துக்கு துணை போகாதீங்க. எப்பயும் தர்ம நீதியோடையும் தர்ம காரியங்களையும் நினைங்க, நல்லதே நடக்கும். சரிங்களா? அதான் நான் சொல்ல வரேன். இந்த அம்மனோட உற்பன கதைகள் வரலாறுகள் தேவைன்னாக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அம்மனை வந்து எப்படி நம்ம பூஜைக்கு அழைக்கக்கூடியன்ற விஷயங்கள் வந்து நம்ம போடுறதா இருக்கும். அதுக்கு யாரும் வந்து கமெண்டில் வந்து எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, அதுக்காக தான் அமைதியாக இருக்கேன். அது வேணுமானாலும் சொல்லுங்கள். அம்மாவோட கதை உற்பன வரலாறு வேணாலும் சொல்லுங்கள். தாராளமாக அம்மனுக்கு நம்ம அம்மனை பற்றின விஷயங்கள் வந்து எடுத்து போடுவோம். எதனா இந்த சந்தேகங்கள் இந்த பூஜை முறையில் எதுவும் சந்தேகங்கள்னாக்கா என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான சந்தேகத்தை நம்ம தீர்த்து வச்சு உங்களே ஒரு ஆன்மீக வழியில் ஆன்மீக சிந்தனையாளராக ஆக்கலாம். சரிங்களா? அதனால் மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.